பாத்தியா அந்த கூத்த தட்ட தூக்கிட்டு வந்துக்கிறத? என்ன கண்டாவி கோலை இதெல்லாம்? நேத்து நான் மட்டும் வந்து கேட்டேன், நீங்க எல்லாரும் ரொம்ப கோவப்பட்டீங்க. எனக்கு அது புரிஞ்சுது. நான் மட்டும் வந்ததே தப்புதான். நாங்க எல்லாரும் வந்து கேட்டா ஒருவேளை உங்களுக்கு புரியும்னுதான் இப்போ எல்லாருமா வந்து நிக்கிறோம். ஒரு வீட்டுக்கு எப்படி ப்ராப்பரா பொண்ணு கேட்டு போகணும்னு எங்களுக்கு தெரியாது. அது எங்களுக்கு பழக்கமும் இல்ல. நாங்க எல்லாரும் கார்த்திகாவா சேரா எனக்கு பொண்ணு கேட்டு வந்திருக்கோம். உள்ள போய் உட்காந்து பேசலாமா? வாடி இவளே, வீட்டுக்குள்ள வேற வந்து உட்காந்து பேசணுமா உனக்கு? ஒரு தடவை சொன்னா உனக்கு புரியாது? என்ன தைரியம் இருந்தா திரும்ப தட்டோட வந்து என் வீட்டு வாசல்ல நிப்ப? இவனுங்க குடும்பத்துக்கு தான் வெக்கம் மானம் எதுவுமே கிடையாது. இவனுங்களோட சேர்ந்து நீ அப்படி ஆயிட்டியா? எங்க பொண்ணுக்கு நாங்க துபாய் மாப்பிள்ள பாத்துக்கோம். பெரிய குடும்பம், நல்ல வசதி. அப்படி ஒரு வீட்டுல என் பொண்ணு நாங்க கொடுப்போமா? இல்ல இந்த மாதிரி ஒரு கொலைகார குடும்பத்துக்கு கொடுப்போமா? சொல்லுடி. ஏண்டா இவளுக்கு தான் உங்க கதை எதுவுமே தெரியாது. இவ கூப்பிட்ட உடனே தட்டு தூக்கிட்டு வந்துருவீங்களாடா? அசிங்கமா இல்ல உங்களுக்கு எல்லாம்? இந்த முகரைங்களுக்கு தட்டு ஒண்ணுதான் கேடு. அறிவே இல்லையா? ஏத்துதான் அவ்வளவு மரியாதையா பொம்பளை பிள்ளையா இருக்கேன்னு தடிச்ச வார்த்தையில பேச உடனே பக்குவமா சொல்லிருப்பேன். இப்ப குடும்பத்தோட தடிக்கிறேன். இவங்க முறையெல்லாம் பார்த்தா பொண்ணு குத்துறேன். ஊர் முழுக்க இந்த தலைசேகர ஒரு கொலைகார குடும்பத்துக்கு பொண்ணு கொடுத்தான்னு சொல்லணுமா? எவ்வளவு தைரியம் இருந்தா இவங்களை கூட்டிட்டு நினைப்பீங்க? நீங்க எல்லாரும் இவங்களை தப்பா புரிஞ்சுட்டு இருக்கீங்க. இவங்க அப்பா மேல இருக்க கோவத்தை இவங்க மேல காட்டுறீங்க. ஒரு நிமிஷம் இவங்களோட உட்கார்ந்து பேசுங்க. அப்பதான் அவங்கள பத்தி உங்களுக்கு புரியும். மாப்பிள்ளை வசதியா இருந்தா போதுமா? உங்க பொண்ணுக்கு பிடிக்க வேண்டாமா? நான் உங்க பொண்ணுக்காக வந்து பேசுறேன். எங்கேயோ இருந்து வந்தா எனக்கே இது புரியுது. நீங்க கார்த்திகாவை பெத்தவங்க. பத்தாததுக்கு எல்லாரும் சொந்தக்காரங்க வேற. கொஞ்சம் உட்கார்ந்து பேசுனீங்கன்னா எல்லா பிரச்சனையும் சரியாயிடுமே. போது நிறுத்தி. விட்டா ஓவரா பேசிட்டு இருக்க. கார்த்திகா சின்ன பொண்ணு. அவ பகை எதுவும் மனசுல வச்சுக்காம சகஜமா பேசிருக்கா. அந்த சேர நமக்கு இப்படி கல்யாணம் ஆனாதான் உண்டுன்னு கார்த்திகாவை இழுக்க பாக்குறானா? ஏண்டா இந்த பொண்ணு கூப்பிட்டா கூடவே வந்துருவீங்களா? உங்க தகுதி என்னன்னு உங்களுக்கே தெரிய வேணா? இப்படி நீங்க எல்லாரும் வந்து எங்க வீட்டு வாசல்ல நின்னு பொண்ணு கேட்டா எங்க வீட்டு கௌரவம் என்ன ஆகுது? இதுக்கு தான் நான் வரமாட்டேன்னு சொன்னேன். அவங்க புரிஞ்சுப்பாங்கன்னு சொன்னீங்க. ஆனா எப்படி அசிங்கப்படுறாங்க பாருங்க. அண்ணா விடா. உன்னை நான் என்னமோ நினைச்சேன். இவ்வளவு கேவலமா கீழ்த்தரமா போட நான் நினைக்கவே இல்லை. அவ்வளவு சொல்லி அனுப்பியும் கட்ட தூக்கிட்டு வந்துக்க. ஊர்ல வேற இழுச்ச வாய் குடும்பமே கிடைக்கலையா? வெக்கமான இல்லாம என் வீட்டு வாசல்ல வந்து நிக்கிறேன். இங்க பாருங்க, ஏதோ நீல அவ்வளவு சொன்னால நாங்க வந்திருக்கோம். அதுக்கு அவளே தப்பா பேசுவீங்களா? மரியாதையா பேசுங்க. டேய் மரியாதை வேணும்னா நீ இந்த வீட்டு வாசல்ல மிதிக்க கூடாது. வாசல்ல நின்னு மரியாதை வேணும்னு கேட்டா உங்களுக்கு என்ன மரியாதை? இவங்க எல்லாம் ஒரு ஆளு மதிச்சு வந்த பாருங்க. எவ்வளவு கேவலமா நடந்துக்காங்க. ஏய் நிறுத்துடா. இது எங்க வீடு. இன்னும் ஒரு நிமிஷம் இங்க நின்னீங்க நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. கிளம்புடா எல்லாரும். ஏய்யா இந்த நியாயத்தை கேட்கறதுக்கு யாருமே இல்லையா? என்ன கொடுமை நடக்குதுன்னு பாருங்கயா. இந்த பொண்ணு நேத்து என் பொண்ணு கேட்டு வந்துச்சு. நான் முடியாதுன்னு சொல்லி அனுப்பி வச்சிட்டேன். இப்ப மறுபடியும் வந்து தொல்லை பண்ணிட்டு இருக்காங்க. எங்க பொண்ணுக்கு நாங்க கல்யாணம் ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கோம். நல்லா பிளான் பண்ணி இவ்வளவு இவ குடும்பமும் எங்களை தொந்தரவு பண்றாங்க. ஏய்யா நீங்களே பாக்குறீங்களா எவ்வளவு மோசமா நடந்துக்கிறாங்கன்னு பாருங்க. இப்படி ஒரு வீட்டுக்கு என் பொண்ணை நான் கட்டி கொடுக்க முடியுமா? நியாயத்தை நீங்களே கேளுங்கயா. நீங்களே கேளுங்க. இந்த பிளாக் ஃபுல்லா 10 அடி போட்டுக்கோ. அதே மாதிரி மேலே போட்டுக்கோ. ஏய் என்னடா உங்க அத்தை வீடு இருக்குல, அங்க பெரிய சண்டை நடக்குதுங்க. சண்டையா? யாருக்கும் சண்டை நடக்குது? சரி அவங்களுக்குள்ள சண்டை நடந்தா நாம என்ன செய்ய முடியும்? அவங்க கூட நாங்க பேசுறதே இல்ல. அங்க சண்டை நடந்தா நான் போய் என்ன எதுன்னு கேட்க முடியும்? ஐயோ அது இல்லங்க, அவங்க வீட்டு வாசல்ல உங்க தம்பி எல்லாம் நிக்கிறாங்கண்ணே. பெரிய சண்டை நடக்குதுங்க. ஏன் தம்பிங்களா? ஆமாண்ணே, உங்க தம்பியோட வைஃப் நிக்கிறாங்க. என்ன சொல்ற? மாறி மாறி பேசி சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்ல ஊரே ஒண்ணு கூட வேடிக்கை பாக்குதுங்க. ஏய் அனிஷ் நீ பாத்துக்க, நான் வந்துறேன். நீ வா. சரி விடுங்க, ஏதோ அண்ணனுக்காக போனோம். அவங்க பொண்ணு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. இதுல எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. சும்மா அண்ணனுக்காக போனா நொண்ணனுக்காக போனா. நான் காலையில இருந்து படிச்சு சொல்றேன்டா. வீணா போவாதீங்க, போய் அசிங்கப்பட்டு வராதீங்க. ஆனா வீணி போயிருக்கீங்க. சொல்ல கேட்க மாட்டீங்களா? ஏய் அவளுக்கு நமக்கு சேர்ந்து போறா. அவ நம்ம மனசுனாவே மதிக்க மாட்டாங்க. இந்த வீட்ல நம்ம இருக்க கூடாது. இந்த வீட்டுக்கு மேல கேஸ் போடுறானே. அவ வீட்ல போய் பொண்ணு கட்ட அசிங்கப்பட்டு வந்து நிக்கிறீங்க. இல்ல அங்கிள், கார்த்திகாக்கு அண்ணனுக்கு பிடிச்சிருக்கு. வீட்டுல பார்த்த மாப்பிளைய கல்யாணம் பண்ணிக்க அவங்களுக்கு இஷ்டமே இல்ல. அவங்க இதை என்கிட்ட சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. அதான் முயற்சி பண்ணி பார்க்கலாமேன்னு பார்த்தேன். அவளுக்கு ஒரு வேலை இல்லையா? ஏன் அவளுக்கு தெரியாது அவளுக்கு என்ன வேணும்னு? போன் அப்படி பேசிட்டு இப்ப அவங்க வீட்டுல சொல்ற மாப்பிளைக்கு அவ கழுத்து நீட்டு போறா. இப்ப என்னாச்சு? இவங்க எல்லாம் கூட்டு போய் அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு வந்து நின்னதான் மிச்சம். போதும் போதும், நீங்க இதெல்லாம் இதுக்கு மேல சொல்லிட்டு வேண்டாம். அவங்களுக்கு எல்லாம் தெரியுமா? நல்லது நினைச்சு முயற்சி பண்ணலாம்னு சொன்னாங்க. அவளுக்கு தெரியாது. உங்களுக்கு என்ன போச்சு அறிவு? நீங்க எப்படி வந்துட்டீங்க? இல்ல புரியல. என்ன புரியல? நாங்க இப்ப அசிங்க படம் சொல்றீங்களா? அது காரணம் நீங்க தானே. நீங்க இப்படி இருக்கறனால உங்க அண்ணன் தங்கச்சி வீட்ல உள்ள விட மாட்டாங்க. நீங்க ஜெயிலுக்கு போனதால நாங்க எல்லாரும் இப்ப அசிங்க பண்ணிக்கிறோம். ஏதோ எந்த மேல தப்புன்ற மாதிரி பேசுறீங்க? பலவா வேண்டா விட பலவா. நான் வரேன். நான் சொல்லு. ஏய் என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க? உள்ள வாங்க, உள்ள வாங்க. வாங்க. பேசுறேன் பேச்சு.
கார்த்திகை வீட்டுக்கு போனீங்களா? சொல்லுங்கடா, உங்களதான் கேக்குறேன். கார்த்திகை வீட்டுக்கு போனீங்களா? இல்ல, நீயும் போனியாப்பா? அங்க ஏதோ சண்டை நடக்குதுன்னு சொன்னாங்க. நான் பயந்து அங்க போய் பார்த்தா யாருமே இல்ல. என்னாச்சு? அண்ணே அதெல்லாம் ஒண்ணு இல்ல. என்ன ஒண்ணு இல்ல? என்ன ஒண்ணு இல்ல? தெருவுல பார்க்க சண்டை போட்டுட்டு வந்திருக்கீங்க. அங்க போனா ஊர்க்காரங்க என்னமோ சொல்றாங்க. எனக்கு ஒண்ணுமே புரியல. என்னடா ஆச்சுன்னு சொல்லுங்கடா. ஐயா மாப்பிள, உனக்கு கார்த்திகாவை பொண்ணு கேட்டு குடும்பமா சம்பந்தம் பேச போய் அவமானப்பட்டு வந்திருக்கிறாங்க. டேய், என்னடா இதெல்லாம்? இவதான் ஸ்கெட்ச் போட்டு கொடுத்துருக்கா. இவ சொன்னான்னு இவ பேச்ச கேட்டுட்டு மண்டே ஆடிட்டு பின்னாடியே போயிருக்காங்க. போகட்ட பையன் நல்லா அசிங்கப்பட்டு வந்திருக்காங்க. இவங்களுக்கு எவ்வளவு சொன்னாலும் புத்தி வராது. டேய், சுடா, என்னடா இது? அவன் யாரை கேட்டாங்க போனீங்க? நீங்க கூடி கூடி பேசிட்டு இருக்கும்போது என்னமா பண்ண போறீங்க நினைச்சதா? ஆனா இப்படி பண்ணுவீங்க நான் எதிர்பார்க்கவே இல்லடா. என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல நீங்க. ஒரு நிமிஷம் இருங்க. கார்த்திகா உனக்கு பிடிக்கும்ல? அவங்களுக்கு உனக்கு பிடிக்கும்ல? அதனால தான் நாங்களாம் போனோம். டேய், இல்ல, நீ இருப்பா. டேய், நான் சொன்னேன்டா, எனக்கு கார்த்திகா பிடிக்கும் போய் பொண்ணு கேளுங்கன்னு உங்ககிட்ட சொன்னேனா? அப்புறம் எனக்கா என்ன அசிங்கப்பட்டு வந்திருக்கீங்க? நீங்க அங்க போய் நின்னா அவங்க உங்களை எவ்வளவு மோசமா நடத்திருப்பாங்கன்னு எனக்கு நல்லா தெரியும்டா. என்கிட்ட கேட்காம எதுக்கு இப்படி செஞ்சீங்க? அண்ணே ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு சொன்னேன். இப்போ என்னாச்சுண்ணே? விடுங்க, இதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயம் இல்ல. எனக்கு பெரிய விஷயம் தான். எனக்காக என் தம்பிக்கு போய் இன்னொருத்தர்கிட்ட அசிங்கப்பட்டு வந்திருக்கிறது எனக்கு பெரிய விஷயம் தான். ஏய், இதுவரைக்கும் நீங்க என்கிட்ட சொல்லாம எதுவுமே பண்ணவே இல்லையா? இது என்ன புது பழக்கம்? நான் தான் நீ கொஞ்சம் இருப்பா. டேய், பாடி, பலவா. நீங்க கூட என்கிட்ட வந்து ஒரு வார்த்தை கூட சொல்லலையடா. போங்க. சாரி, நான் இவ்வளவு மோசமாலாம் போகும்னு எதிர்பார்க்கல. ரொம்ப சாரி. நீங்க தான் இவ்வளவோ சொன்னீங்க, நான் அதை கேட்டுக்கணும். பரவாயில்ல, விடுங்க, பாத்துக்கலாம். நீ நல்லதுக்காக தான் நீ பண்ணீங்க. விடுங்க, நீ இது போய் ஃபீல் பண்ணிருக்காங்க. எங்க அண்ணன் கோவம்லாம் கொஞ்ச நேரம் தாங்க. நீங்க ஃப்ரீயா விடுங்க, பாத்துக்கலாம். சொல்லுப்பா. நடந்த எல்லாத்துக்கும் நீங்க மேல கோவப்பட்டீங்க. ஆனா அவங்க மேல எந்த தப்பும் இல்லைண்ணா. நான் தான் அவங்களை அங்க கூட்டிட்டு போனேன். முதல்ல தம்பிங்க யாருமே வரமாட்டேன்னு தான் சொன்னாங்க. நான் தான் அவங்கள திரும்ப திரும்ப ஃபோர்ஸ் பண்ணேன். அவங்க எனக்கு நோ சொல்ல முடியாம தான் வந்தாங்கண்ணா. அவங்க மேல எந்த தப்பும் இல்லை. எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியலப்பா. நீ எனக்குப்பா அங்க போய் நிக்கணும்? உன்னை எந்த வகையிலையும் கஷ்டப்படுத்த மாட்டோம் தான் நாங்க சொல்லியிருக்கோம். இப்படி போய் நீயும் என் தம்பிகளும் அவமானப்பட்டு வந்து நிக்கிறீங்கன்னு நினைக்க மனசு ஒரு மாதிரி பண்ணுதுப்பா. இல்லண்ணா, கார்த்திகாவை உங்களுக்கு பிடிக்கும்னு தெரியும். அவங்களுக்கும் உங்களை பிடிச்சிருக்கு. கார்த்திகாவால வீட்டுல சொல்லி புரிய வைக்க முடியாத சூழலா இருந்துச்சு. ஒருவேளை நாங்க எல்லாரும் போய் பொண்ணு கேட்டா ஈகோவை விட்டுட்டு அவங்க பொண்ணு கொடுப்பாங்களோன்னு நான் நினைச்சிட்டேன். எனக்கு அந்த பொண்ணு பிடிக்கும் தான். அவ அடிக்கடி இந்த வீட்டுக்கு வந்து போறதெல்லாம் நல்லா இருக்கும். நான் இல்லைன்னு தான் சொல்லல. ஆனா வாழ்க்கையில நமக்கு பிடிக்கிற எல்லாமே நடக்கணும்னு இல்லையாப்பா. சின்ன வயசுல ஊர்ல எல்லா குடும்பம் மாதிரியும் நம்ம குடும்பமும் இருக்கணும்னு ஆசைப்பட்டிருக்கேன். சொந்த பந்தம் சுத்தி இருக்க சந்தோஷமா வாழணும்னு ஆசைப்பட்டிருக்கேன். அதே ஆசை என் தம்பிகளுக்கும் இருக்கு. ஆனா அதெல்லாம் நடந்துச்சா சொல்லு? இல்லையே. இப்படி எத்தனையோ விஷயங்கள் நான் ஆசைப்பட்டு நடக்காம போயிருக்குப்பா. அதே மாதிரி இதுவும் ஆசைப்பட்டு நடக்காத ஒரு விஷயம். அவ்வளவுதான். இது ஒண்ணு எனக்கு புதுசு கிடையாதுப்பா. பழகிடுச்சு. நீங்க என் தம்பிகளும் என்ன பேசினாலும் முயற்சி பண்ணாலும் இது நடக்காது. எதுக்கு நீங்க அங்க போய் தேவையில்லாம அசிங்கப்படணும்? நீங்க எங்க கூட தங்கி இருக்கிறது எங்களுக்கெல்லாம் செய்யற பெரிய மரியாதைப்பா. அதையே நாங்க பெரிய புண்ணியமா நினைக்கிறோம். ஊர்ல இந்த வீட்டை யாரும் ஒரு வீடா கூட நினைச்சதில்ல. ஆனா எங்களை மனுஷங்களா மதிச்சு எங்க கூட தங்கி இருக்க அதுவே எங்களுக்கு பெரிய விஷயம். அதுக்கே நாங்க உனக்கு நிறைய கடமைப்பட்டிருக்கோம். அப்படி இருக்கும்போது நாங்களே உன்னை எங்கேயாவது நிறுத்தி அவமானப்படுத்தக்கூடாதுப்பா. அதுக்காக தான்ப்பா நான் தம்பிங்க கிட்ட கோவப்பட்டேன். இல்லண்ணா, உங்களுக்கு கல்யாணம் நடக்கணும்னு ஆசையா இருந்துச்சு. நான் மட்டும் இல்ல, உங்க தம்பிங்களும் ரொம்ப ஆசைப்படுறாங்க. அதான் நான் இப்படி யோசிக்காம பண்ணிட்டேன். சாரிண்ணா. என்னப்பா சாரி எல்லாம் கேட்டுட்டு அதெல்லாம் வேண்டாம். எனக்கு நல்லது பண்ணணும்னு நீயும் தம்பிகளும் நினைக்கிறீங்கன்னு எனக்கு புரியுது. அதான் நீங்க எனக்கு பொண்ணு பார்த்துட்டு இருக்கீங்கல்ல. இப்ப கூட ஒரு பொண்ணு பேசிட்டு இருந்துச்சு. அந்த பொண்ணு பேர் என்ன?
ஜோதி ஜோதி அந்த பொண்ணு கூட அடிக்கடி ஃபோன் பண்ணிட்டே இருந்துச்சுப்பா. இப்போ ஃபோன் பண்றதே இல்ல. ஒருவேளை பாவம் நான் ஃபோன் பண்ணலன்னு ஃபோன் பண்றதை விட்டுச்சா என்னன்னு தெரியல. அந்த பொண்ணை கூட நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்ப்பா. இல்ல நீங்க வேற எந்த பொண்ணை காட்டுறீங்களோ நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு நான் கல்யாணம் பண்ணிக்கணும் அவ்வளவுதானே. நான் பண்ணிக்கிறேன்ப்பா. அதுக்காக நீங்க நிக்க கூடாத இடத்துல எல்லாம் போய் நின்று அவமானப்படாதீங்க. அது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. சரி விடுப்பா, நீ மனசை போட்டு ரொம்ப குழப்பிக்காத. போய் போய் ரெஸ்ட் எடு. அதான் நீங்க எனக்கு பொண்ணு பார்த்துட்டு இருக்கீங்கல்ல, இப்ப கூட ஒரு பொண்ணு பேசிட்டு இருந்துச்சு. அந்த பொண்ணை கூட நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்ப்பா. அவர் எனக்கு செட் ஆகுது. சாரிங்க, அப்பா நினைச்சுக்காதீங்க. சாரி, தேவையில்லாம உங்க எல்லாரையும் கஷ்டப்படுத்திட்டேன். அண்ணி விடுங்க நீ. எத்தனை தடவை சாரி சொல்லுவீங்க? இல்ல, நீங்க எல்லாரும் எவ்வளவோ சொன்னீங்க. எனக்கு தான் ஒரு சின்ன நம்பிக்கை இருந்துச்சு. அது தப்புன்னு இப்பதான் தோணுது. சாரி. விடுங்க நீ. இதெல்லாம் நாங்க எதிர்பார்த்ததுதான். அவங்க எங்களை என்ன சொன்னாலும் பரவாயில்ல, உங்களை தேவையில்லாம பேசிட்டாங்க. அதான் கஷ்டமா இருக்கு. அண்ணி நீங்க எங்களுக்கா நிறைய கஷ்டப்பட்டீங்க. விடப்பலவா, நீங்க எனக்காக பண்ணதை விடவா நான் பெருசா பண்ணிட்டேன். ஆமாமா, நான் கூட அடியெல்லாம் வாங்கியிருக்கேன். இப்ப என் பிரச்சனை அது இல்ல. அண்ணனை ஜோதி வேணான்னு சொன்ன விஷயத்த நம்ம இன்னும் அவர்கிட்ட சொல்லவே இல்லையே. அது தெரியாம அண்ணன் ஜோதியை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்றாரு. இப்ப அதுக்கு என்ன பண்றது? ஏங்க மேட்ரிமோனில பொண்ணை பார்த்தோம், அதே மாதிரி வேற ஒரு பொண்ணை பார்ப்போம். அதுக்கு இல்லங்க, இப்போ மறுபடியும் வேற பொண்ணை ஏன் பாக்குறோம்னு சொன்னோம்ல. அதெல்லாம் சொல்லிக்கலாங்க. ஒரே பொண்ணை பார்த்து ஓகே பண்ணணும்னு என்னங்க இருக்கு? 4-5 பொண்ணை பார்த்து அதுல பிடிச்ச பொண்ணை ஓகே பண்ணிக்கலாம்னு ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க. கார்த்திகா கல்யாணத்துக்கு முன்னாடி அண்ணனுக்கு கல்யாணம் நடக்கும். இல்லன்னா அவங்க கல்யாணம் வச்சிருக்க அன்னைக்கு அண்ணனுக்கு நம்ம கல்யாணம் பண்ணணும். இது எனக்கு ஒரு வீம்பாவே இருக்கு. இப்படியே பேசிட்டே இருந்தோம். எப்படா அண்ணன் கல்யாணம் நடக்கும்? மேட்ரிமோனி சைட்ல வேற ஏதாவது பொண்ணு பார்க்கலாம். கரெக்ட். நான் சில ப்ரொஃபைல்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன், பாக்குறீங்களா? ஆஃப் கோர்ஸ் காட்டுங்க. இந்த பொண்ணு பேரு மஞ்சுளா, ஊரு திருச்சி, வயசு 26 போட்டுருக்கு. அவங்க வேலைக்கு போகல போல. வேலைக்கு போறீங்களா? இந்த 3 ப்ரொஃபைல்ஸ்க்கு முதல்ல ரெக்வெஸ்ட் கொடுக்கவா? ஓகே தாங்க, கொடுத்துங்க. ஓகே. ரொம்ப போர் அடிச்சிட்டேனா? ஐயோ அதெல்லாம் இல்ல. தூங்குற நேரம் ஆயிடுச்சுல. சரி நம்ம பாய்த்தலாம் எடுத்துறேன். ஏங்க நீங்க இந்த வீட்ல ஒரு ஆளாவே மாறி இந்த வீட்டுக்காக இவ்வளவு யோசிக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. என்ன சந்தோஷம்? ஆமாங்க, நமக்காக ஒருத்தர் இவ்வளவு யோசிச்சு பார்த்து செய்யும் போது சந்தோஷமா இருக்காதா? ஆனா ஒண்ணு சொல்றேங்க, இந்த வீட்டு பிரச்சனை இப்படிதாங்க இருக்கும். அது இந்த வீட்டோட தலையெழுத்து. ஊர்ல எங்க வீட்டை பத்தி சொல்றதும், எங்க போனாலும் பொண்ணு கொடுக்க யோசிக்கிறதும் இதெல்லாம் மாறவே மாறாதுங்க. இதை சரி பண்றது உங்க வேலையே இல்ல. திருவண்ணாமலையில இருந்து எவ்வளவு கனவோட சென்னைக்கு வந்தீங்க. அதெல்லாம் நான் பார்க்கவே இல்லைங்க. வேலைக்கு போகணும், பெரிய ஆளாகணும், அவார்டு வாங்கணும், எவ்வளவு சொன்னீங்க என்கிட்ட. அதெல்லாம் மறந்துட்டீங்களா? அதெல்லாம் யாரும் மறக்கல. இல்லங்க, அதை விட முக்கியமா எங்க அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணணும், இந்த வீட்டை சரி பண்ணணும், இப்படியே யோசிக்கிறீங்க. நீங்க எதுக்காக வீட்டை விட்டு கிளம்புனீங்களோ அதை பாருங்க. உங்க கனவு தாங்க முக்கியம். இதெல்லாம் அது பாட்டுக்கு தானே சரியாடுங்க. உங்க கனவு நோக்கி நீங்க போறதுதான் இப்ப ரொம்ப முக்கியம்.